வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் வருமான வரி சோதனைக்கு துணை ராணுவத்தை பயன்படுத்துவதா அப்படின்னு மத்திய அரசுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான SR பாலசுப்ரமணியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறேன்? அதாவது வருமான வரித்துறை என்பது இந்திய அரசினுடைய பொறுப்பில் தான் இருக்குது. வருமான வரித்துறை இந்திய அரசிடம் இருக்க வேண்டாம், எங்களிடம் கொடுத்து விடுங்கள்னு இவர் கேட்கலை. அந்த மாதிரி சுயாட்சி கோரிக்கை எதுவும் இல்லை. இந்திய அரசினுடைய வருமான வரித்துறை சட்டப்படி அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்தையும் பாதுகாப்புக்கு அழைக்கலாம். அது மாநில போலீஸாக இருக்கலாம், மத்திய போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கலாம், சிஆர்பிஎஃபாக இருக்கலாம், எதை வேணாலும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அணைக்கலாம். இங்கே என்னென்ன முக்கியமாக தலைமைச் செயலாளருடைய இடத்துல சோதனை போட போகிறாங்க. இதே தலைமைச் செயலாளர்கிட்ட தான் அவங்க தமிழ்நாடு போலீஸுடைய உதவி கேட்பதாக இருந்தால் கேட்கணும். நேரடியாக அவங்க போய் தமிழ்நாடு போலீஸ் துறையிட்ட கேட்க முடியாது. அல்லது அந்த தமிழ்நாடு போலீஸ் துறையும் தலைமைச் செயலரை கேட்காமல் இவர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இது அவர்கள் சோதனையிட போகிற தகவலை முன்கூட்டி ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்பதற்கு சமமானது. ஏன் மாநில போலீஸை கூப்பிடலன்னு சொல்கிறது. அவங்க இந்த குறிப்பிட்ட நேர்வில் அப்படி செய்ததில் தப்பு கிடையாது. அவங்க செஞ்சுதான் சரியானது. அதனால தான் உங்களுக்கு அந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சு. நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த பாதுகாப்பை தேடியதில் தவறில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா சொல்கிறதுல அநேகமாக எனக்கு உடன்பாடு தான். அதாவது ஒரு மரபு உண்டு. அதாவது ஒரு சிபிஐ ஒரு இதை என்கொயர் பண்ணணும்னா மாநில அரசு சிபிஐ கேட்டுக்கணும்னு ஒரு மரபு உண்டு. ஆனால் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இதில் 3 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒன்று சோதனையிடப்படுவர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மத்திய அரசோட சேர்ந்து IAS அதிகாரி. அவர் IAS அதிகாரிகள்லாம் மத்திய அரசில் ஒரு கண்ட்ரோல் உண்டு, ட்ரிபியூனல்லாம் உண்டு. அதனால் IAS அதிகாரியை ஒரு இந்த மாதிரி செய்யும்போது மாநில அரசில் கேட்கணுமாங்கிறது ஒரு கேள்வி. அது இது வரைக்கும் நிறைய இடத்துல செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ரெய்டு செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போய் செஞ்சதில்லை. பீகார்லாம் போய் IAS ஆஃபீஸர் வீட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க, சிபிஐ பண்ணியிருக்காங்க. அதனால் புது முறை இல்லை. ரெண்டாவது இதில் சேர்க்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க இன்னைக்கு உள்ள இந்த பிரச்சனை என்னென்னா, ஒரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கருப்பு பணத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு மத்திய அரசு ஒரு தீர்மானம் எடுத்து டிமானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிமானிட்டைசேஷன் மத்திய அரசோட செயல்பாடுக்கு எதிராக அது ஒரு சீஃப் செக்ரட்டரி நடந்திருக்காருன்னு சந்தேகம் வந்ததுன்னா அதை மத்திய அரசு அது கட்டாயம் அதில் ஒரு என்னன்னு பார்க்கணும். இல்லை அதை பார்க்கும்போது மத்திய அரசு பிரச்சனைக்கு மாநில அரசுக்கு சரியாகணும் அவசியமே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உளவுத்துறையில் ஒரு வெளிநாட்டிலையோ ஒருத்தர் உளவில் நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு, தஞ்சாவூர்லையோ திருச்சியிலையோ கோயம்புத்தூர்லையோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ மத்திய அரசு அதில் இடப்படும் போது மாநில அரசுக்கு சொல்லிட்டு தான் வரணுங்கிறது அர்த்தமே கிடையாது. பழைய பண்ணிட்டு இருக்காங்க, மாநில அரசு ப்ரொடெஸ்டும் பண்ணலை. மூணாவது பார்க்கணும்னா, செக்ரட்டேரியட்டில் போய் ரைட் பண்ணல, செக்ரட்டேரியட் ஒரு அலுவலகத்தில் ரைட் பண்ணாங்க. அது பெரிய வித்தியாசம் உண்டு ரெண்டுக்கும். செக்ரட்டேரியட்டில் போய் ரைட் பண்ணாங்கன்னா வேற, இவர் தான் சொத்து வச்சிருக்காரு, அவர் மேலேயே சந்தேகம் இருக்கு, அவர் வீட்லேயும் வச்சிருக்காரு. நிறைய பேர் இப்போ ஆஃபீஸில் வரமாட்டாங்க, ஆஃபீஸில் சொத்தை வைக்கிறாங்க. அதனால மேலே ரூல்ஸ் ஃபால்ஸ் ரூல்ஃபிங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு கூட சொல்கிறாங்க. உண்மையாக தெரியாது எனக்கு. அதனால் அதுலேயும் ஒரு தவறு இல்லை. அதனால் ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்க்கணும். அதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதில் முக்கியமாக இதை பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, சீஃப் மினிஸ்டர் சொல்லணும், போலீஸ்ட்டு சொல்லணும்னா டிஜிபி இவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் IAS அதிகாரிகளே சம்மந்தம் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் சொன்னால் அரசியல்வாதிகளே சம்மந்தம் இருக்கும், அதிமுகவே சம்மந்தம் இல்லை, எப்படி வெளியில் வரும்? அதனால் அன்றைக்கி அது பொதுவாக பார்க்காம இன்னைக்கு இருந்த நிலைமை, இன்னைக்கு உள்ள ஒரு நிலைமையில இது சரிதான் தோணு, ஒரு தவறும் இல்லை. அதிமுக தரப்பு மட்டும் இந்த விமர்சனத்தை, இந்த எதிர்ப்பை தெரிவிக்கல. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரகாஷ் காரத்தும் சொல்லியிருக்கணும், குறைந்தபட்சம் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அந்த மரபை பின்பற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய கருத்து. இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாரு. கெஜ்ரிவால் அரசுலையும் முதன்மை செயலாளர்கிட்ட சோதனை நடத்துகிற போது அவங்களும் இது மாதிரியான தகவலை அவங்க சொல்லவே இல்லை. தொடர்ச்சியாக மத்திய அரசு இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார். அதாவது மத்திய அரசினுடைய உள்நோக்கம் பற்றிய விவாதம் அல்ல இது. இருக்கலாம், எத்தனையோ நோக்கங்கள் இருக்கலாம். இவ்வளவு காலமும் ராம்மோகன் ராவ் ஏதோ இந்த கடந்த நவம்பர் 8க்கு பிறகு தான் இவ்வளவையும் சேர்த்து வச்சுருக்காருன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி. அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு கூட இந்த நேரம் பார்த்து கூட செய்யலாம். அதுக்குள்ளே நம்ம மறுப்பு சொல்ல. ஆனால் ஒரு ஊழல் ஒழிப்பை எதிர்த்து மாநில சுயாட்சியை முன்னிறுத்துவது தவறு. மாநில சுயாட்சி என்பது பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கான சுயாட்சி கிடையாது.
பொதுமக்களுக்கு நன்மை செய்வதற்கான சுயாட்சி தான். இதே மனோகர் ராவ் இவர் தலைமைச் செயலாளராக இருக்கும்போது தான் ஆந்திர போலீஸ் தமிழ்நாடு எல்லைக்குள் வந்து தமிழ்நாட்டுக்காரர்களை பிடித்து கொண்டு போய் சுட்டுக் கொன்றாங்க. அப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி ராம்மோகன ராவுக்கோ எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்துக்கோ கவலை வந்துச்சா? அதிலெல்லாம் மாநில சுயாட்சி பாதிக்கப்படலையா அவங்களுக்கு? இப்போ ஒரு வருமான வரித்துறை அவங்க பொறுப்பு, வருமான வரித்துறை செய்ய வேண்டிய வேலையை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் இதில் சட்டத்தை மீறினார்கள், சட்டத்துக்கு விரோதமாக போனார்கள் என்று காட்ட முடியாது. நான் முன்பே சொன்ன மாதிரி தலைமைச் செயலர்கிட்ட போய் சோதனை பண்ணும்போது அவர்கிட்டயே போய் போலீஸ் உதவி கேட்கவும் முடியாது. எனவே இதில் எந்த தவறும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதை அரைகுறையாக விட்டுவாங்கணுங்கிறத என்னுடைய கவலை. அதிமுக கூட காலந்தாழ்ந்து கருத்து தெரிவிப்பதற்கு என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல. இது நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த கருத்து சொல்றதுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக கருத்து சொல்ல வைக்கிறாங்க. இப்போ இது எவ்வளவு தூரம் பாயும் என்பதையெல்லாம் அளந்து பார்த்துட்டு அப்புறம் தான் வாய் திறக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் இது எந்த எல்லையிலையும் நிற்கக்கூடாது. ராம்மோகனர் அவர் தனியாக ஒருத்தர் செஞ்சாருன்னு நம்ம கருதல். அவருக்கு பின்னால் யார் இருக்கிறா, இன்னும் யார் யார் தொடர்பு? இப்போ இந்த ராம்மோகனராவை பற்றி தகவல் கொடுத்ததாக கருதப்படுகிற சேகர் ரெட்டியும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு சேர்ந்து படம் எடுத்த காட்சியெல்லாம் வந்திருக்குது. அப்போ இது எங்கே வேணாலும் பாயலாம். இதில் வரம்பு கட்டக்கூடாது. மத்திய அரசு அரசியல் காரணத்திற்காக இந்த நடவடிக்கையை குறுக்கவோ சுருக்கவோ தவறான திசையில் திருப்பவோ கூடாது என்று தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோமே தவிர, பிரகாஷ் காரத் சொல்றாரு ஃபெடரல் செட்டப்பை பற்றி. எந்த நாட்டில் அவர் இருக்கிறார்? இந்தியாவில் எங்கே ஃபெடரல் செட்டப் இருக்கு? இல்லைன்னு சுட்டி காட்டி அதுக்காக போராடுறதுக்கு பதிலாக இருக்கிறது தான் ஃபெடரல் செட்டப்னு ஒரு அனுமானத்தை வைத்துக்கொண்டு ஃபெடரல் செட்டப்புக்கு இது ஃபெடரலிஸ்டுக்கு இது எதிரானதுங்கிறார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா ஃபெடரேஷன் கிடையாது, ஃபெடரல் செட்டப் இல்லைங்கிறத அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், அரசியல் நிலைமையிலே சொன்னார். எங்கிருந்து ஃபெடரல் செட்டப்பை பத்தி பேசலாம்? என்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா, எல்லா மாநில அரசுகளுக்கும் அவர்களது பணியாளர்களை கண்காணிப்பதற்கு என்று அலுவலகங்கள் இருக்கின்றன. எப்படி மத்திய அரசின் பணியாளர்களை கண்காணிப்பதற்கு சிவிசி மற்றும் சிபிஐ அமைப்புகள் இருக்கின்றனவோ அதே போல் மாநில அரசுகளிலும் அமைப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் தங்கள் பணியாளர்களின் நடத்தையை சிபிஐ கண்காணிக்க கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டினை எடுத்திருக்கிறார்கள். மாநில அரசு அதிகாரிகளை மாநில அரசே கண்காணிக்கும், மத்திய அரசு கண்காணிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறத அதிமுக. எந்த துறை? சட்டம் ஒழுங்கு துறையா? இவர் செய்த குற்றச்செயல்களை பற்றிய பரிசீலனையா இது? வருமான வரித்துறையை வருமான வரித்துறை தானே செய்ய முடியும். மாநில அரசிடம் ஒரு வருமான வரித்துறை இருக்கா? மாநில அரசிடம் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கா? இவங்கள்ட்ட இல்லாத துறையில இவங்க எப்படி கண்காணிப்பாங்க? இன்னும் சொல்லப்போனா ஐயா சொன்ன மாதிரி அவர் ஐஏஎஸ் கேடருங்கும் போது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கிறார். முழுக்க முழுக்க எப்படி மாநில அரசு எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும்? மாநில அரசு அது சார்ந்த துறைகளை கண்காணிக்கட்டும், யாரும் வேண்டாங்களே. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருமான வரித்துறை வருமான வரி ஏய்ப்புக்காக நடத்தக்கூடிய சோதனை இது. இது 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 கிளை விரிந்து போகலாம். அது சிபிஐட்ட போகலாம், வேற என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போகலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம், எல்லாம் அது தனி விஷயம். ஆனால் இங்கே சோதனை நடத்தியிருப்பது வருமான வரித்துறை. அவங்க துறையில் நடந்த ஏய்ப்பு, வருமான வரி ஏய்ப்பை தான் அவங்க கண்டுபிடிக்கிறது சோதனை போடுறாங்க. சோதனையில் இவ்வளவு வெளிவந்திருக்கு. இதில் தான் அந்த புதிய நோட்டுகள் உட்பட எல்லா செய்திகளும் வருது. இவ்வளவு வெளிவந்ததற்கு பிறகு இதெல்லாம் பேசுறது அதை இவங்க விரும்பல, அப்படி நடக்காம இருக்கிறது தான் விரும்புறாங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. மாயாவதியும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சுக்கிட்டு மாநில அரசுகளை மத்திய அரசு மிரட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்துல கூட ஆளும் சமாஜ்வாதி கட்சியோட கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக நிர்பந்தப்படுத்துகிறது. அதுக்கு அகிலேஷ் யாதவும் துணை போறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுல யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாநில எவ்வளோ அரசியல்வாதி இல்லாமல் நாட்டில் எவ்வளவோ விவரம் உள்ளவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க. ஒருத்தருமே இந்த இதுக்கு எதிர்ப்பு சொல்லலை. அரசியல்வாதிகள் எப்போ சொல்லும் போதும் அவங்களோட அரசியல் கண்ணோட்டை தான் பார்ப்பாங்க, தன்னோட தேவையை தான் பார்ப்பாங்க. அரசியல்வாதிகள் சொல்கிறத ஓரளவுக்கு மேலே ஒரு விவரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதான் என்னோட தோணுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு அரசு இதுவரை மத்திய அரசுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை. பன்னீர்செல்வம் இது வரைக்கும் பேசவே இல்லை. அந்த கட்சி தான் பேசியிருக்காங்க. அதில் ஒன்றாவது. ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும்,
மமதா பானர்ஜி சொல்றதை கேட்டுக்கூடாது. இந்த மாதிரி வந்திருக்கு தவறு, ஒரு சீஃப் செக்ரட்டரி போனது எங்களை வருத்தப்படுறோம், அவமானப்படுறோம், சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஆயிடுச்சு, நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை எடுத்தாங்கன்னா பெரிதளவு தமிழ்நாடு அரசு மக்கள்கிட்ட பாராட்டு பெறும். இன்னைக்கு பாராட்டு பெறுறது யாரு? சில அதிமுக நிர்வாகிகள்கிட்ட தான் பாராட்டப்படுறது. அதனால இதுவரைக்கும் பன்னீர்செல்வம் பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். சொல்லாம இருந்தாருன்னா அவரோட பெருமை மேலும் கூடும். ஏற்கனவே பிஜேபி தரப்புல காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சிபிஐ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் சிபிஐ இயக்குனரும் சிபிஐ கூண்டு கிளி அப்படிங்கிற கருத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப மாயாவதியோட ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கிற போது இந்த அமைப்புகள் மிரட்டப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறது எப்படி புரிஞ்சு? அது ஒரு தனி சிக்கல், அது நடக்குதுதான். இப்போ மன்மோகன் சிங் காலத்துல அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஆதரவு திரட்டுவதற்கு இதே முறைகள் பயன்படுத்தப்பட்டன. ஏன் முலாயமும் மாயாவதியும் போயிட்டு எல்லாத்துலேயும் காங்கிரஸ் எதுக்குறவங்க இந்த உடன்பாட்டில் போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அது அவங்களுடைய பலவீனத்தை காட்டுது. எதை பற்றியும் கவலை இல்லை, எங்கள் கொள்கைப்படி நிற்கிறோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த நெருக்குதல்களை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லையே. உங்கள் மடியில் கனம் இருக்கிறதுனால தானே வழியில் பயம் இருக்கு. அவங்க இந்திய அரசு அதை பயன்படுத்துறதுங்கிறது காவல்துறை சீர்திருத்தம் பற்றிய பிரச்சனை. இந்தியாவில் நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு ஷா கமிஷன் கொடுத்த அறிக்கையை கிடப்பில் தூக்கி போட்டாங்க. ஏன்னா அந்த கமிஷன் அறிக்கை வந்து கொஞ்ச காலத்துக்குள்ள இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களை பற்றியே குறை சொல்ற அறிக்கை எப்படி அவங்க செயல்படுத்துவாங்க? அதற்கு பிறகு வந்து எந்த ஆட்சியுமே அதை எடுத்து திரும்ப பயன்படுத்த முயற்சிக்கவே இல்லை. அப்படி ஒரு சீர்திருத்த முயற்சிகள் வருமானால் அதில் சிபிஐயும் அடங்கும். அதனுடைய சுயேட்சை தன்மையை பாதுகாக்கிறது, தற்சார்பாக இயங்குவதை உறுதி செய்வது, இந்த கட்டுப்பாடுலாம் வேணும். ஏன்னா ஒரு கண்கூட ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். பல ஊழல் வழக்குகளில் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் வழக்கில் இன்வெஸ்டிகேஷனை வந்து கோர்ட் டைரக்ட் பண்ணுது. இது என்ன வேடிக்கை பாருங்க. இந்த கோர்ட் இயல்பாக செய்ய வேண்டிய வேலை இல்லை. கோர்ட்டோட வேலை என்பது இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிற ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வழக்கை விசாரிக்கணும். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை அவங்க ஆராயிறாங்க. இப்போ ஒரு சில வழக்குகளில் கோர்ட் டைரக்ட் பண்ணுது, நீங்க இவரை போய் விசாரிங்க, இப்படி விசாரிங்க, ஏன் இந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரல, அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. இது அவ்வளவு மோசமாக தான் இருக்கு. காவல்துறை மத்தியிலும் இருக்கு, மாநிலத்திலும் இருக்கு. அரசியல் மயப்பட்டிருக்கு, குற்றமயப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறது தனி பிரச்சனை. ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசுறோம். இந்த நேர்வில், இந்த குறிப்பிட்ட நேர்வில் அதுதான் வருமான வரித்துறை செய்வதில் அதுதான் விமர்சனம். நீங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் மீது இது மாதிரி பொதுவாக விமர்சனங்கள் இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டும் நேர்வு மட்டும் சரியா நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பொருத்தி பார்க்கணுமா? நடந்திருக்காதுன்னு நம்ம ஊகம் பண்ண வேண்டியதே இல்லை. இங்க வந்து கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் ஏ கான்கிரீட் கேஸ் இதான் வேணும். ஒரு உருத்திட்டமான நேர்வு பற்றி உருத்திட்டமான ஆய்வு. இதுல குறிப்பிட்டு என்ன விதிமீறல் நடந்துச்சு, அல்லது இவங்க சோதனை பண்ணி அதனால ஒரு பயனும் கிடைக்கலன்னு சொல்றாங்களா, இல்ல தவறான தகவல் அடிப்படை, எதுவுமே அப்படி சொல்லலையே. மக்கள் கண்கூட பார்க்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு குறுகிய கால அதிகாரத்திற்குள் இவ்வளவு சேர்த்திருக்க முடியுது, இவ்வளவு குவிச்சிருக்க முடியுது என்பதை மக்கள் பார்க்கிறாங்க. இவங்க அம்பலப்படட்டும், மக்கள் பார்வைக்கு வரட்டும். எல்லாமே அதான் நான் என்னுடைய கவலை எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு இதை குறுக்கி விடக்கூடாது, கட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதுதானே தவிர செஞ்ச தப்புங்கிறது இல்லை. செஞ்ச வரைக்கும் சரி, இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். இன்னொரு செய்தியும் அந்த அறிக்கையில் இருக்கு. சில துணைவேந்தர்கள் வந்து போயஸ் தோட்டத்திற்கு போய் முன்னாள் முதலமைச்சர் மறைவிற்கு அனுதாபம் தெரிவித்ததை வந்து தற்போது சர்ச்சையாக்கி இருக்கிறாங்க. சசிகலாட்ட போய் அனுதாபம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து துணைவேந்தர்கள் வந்து அதை போய் செஞ்சிருக்க கூடாதுங்கிற அடிப்படையில் விமர்சனங்கள் எழுப்பப்படுகிறது. கவர்னரும் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு இவர் நம்ம டாக்டர் அனந்தகிருஷ்ணன், அதுக்கு முன்னாடி டாக்டர் அண்ணா இது லட்சுமணசாமி முதலியா, இது போல ஒரு சிறந்த அறிவாளிகள் வந்து துணைவேந்தராக இருந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களை பற்றிய மக்களுடைய ஒரு எண்ணங்கள்லாம் ரொம்ப மோசம், தரம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கோம், பல வைஸ் சான்சலர் காசு கொடுத்து தான் வராங்க அப்படின்னுட்டு, மந்திரிகளுக்கு சிபாரிசு தான் வைஸ் சான்சலர் ஆக முடியும். இது மாதிரி பொதுவாக இப்போ வைஸ் சான்சலர் பற்றிய ஒரு எண்ணமே தாழ்ந்திருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி போய் இவங்க பார்க்கும்போது அந்த மக்களுக்கு அந்த எண்ணம் இன்னும் ஜாஸ்தியாக இவங்களா வைஸ் சான்சலர் இருக்காங்கன்னுட்டு. ரெண்டாவது வந்து அவங்க அனுபவம் தெரிவிக்கணும், முதலமைச்சர் போய் தெரிவிக்கணும். அவரும் அதே கட்சியில் தான் இருந்தார், அவரும் அவங்களுக்கு தான் க்ளோஸாக இருந்தார். இவங்களும் வந்து பார்க்குறாங்க, இவங்க நினைக்கிறாங்க நாளைக்கு அதிகார மையத்தில் இருக்கலாம் அப்படி மக்களுடைய சந்தேகம். அப்போ வந்து நம்மளை காக்கா பிடிக்கணும். இல்லை சில பேர் வந்து இவங்களோட ஆதரவினால வைஸ் சான்சலர் ஆயிருக்கலாம். இது ரொம்ப தவறான ஒழுங்குமுறை. கவர்னர் செஞ்சு ரொம்ப கரெக்ட். என்ன கேட்டா என்ன நீ கவர்னரா இருந்தா என்ன பண்ணணும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. பிரதமர் மோடியும் இந்திய நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வந்த முதலமைச்சர்களும் மலேசிய நாட்டின் அமைச்சர் உட்பட
மறைந்த முதலமைச்சருக்கு இறுதி மரியாதையை செலுத்திய பிறகு தங்கள் அனுதாபங்களை யாரிடம் கூறினார்கள்? சசிகலாட்ட தான் சொன்னாங்க. அப்போ நீண்ட நாள் முதலமைச்சரோட இருந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில இவர்கள் எல்லோரும் உயர்ந்த பொறுப்புல இருந்தவங்க எல்லோரும் அவர்கிட்ட தெரிவிக்கிற போது துணைவேந்தர்களும் அவர்கிட்ட தெரிவிக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் ஓபிஎஸ் தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? இந்த கருத்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறது. இவ்வளவு ஒரு பண்பு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சொல்லியிருக்காருன்னு. பிரதம மந்திரிங்கிறது அரசியல்வாதி, வைஸ் சான்சலர் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு ஒரு தலைவர், நிறுவனத்தோட தலைவர். அவருக்கு ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறுவனத்தோட தலைவர் அப்பாயின் பண்றது யாரு? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண போனா, அதாவது மகாத்மா காந்தி சொன்னார், மேன் ஆஃப் ட்ரூத் மஸ்ட் பி a மேன் ஆஃப் கேர்னு. அதாவது நேர்மையா இருந்தா போறாது, மக்களுக்கும் நீங்க நேர்மையா இருக்கணும்னு தெரியணுங்கிறது. இந்த அடிப்படை கூட வைஸ் சான்சலருக்கு தெரியாம இருந்தா அவங்களை பத்தி தரம் இன்னும் என்ன ரொம்ப மோசமா நினைக்கிறேன். இவங்க முதல் மந்திரிட்ட போய் செஞ்சிருக்க அனுபவம் சொல்லியிருக்கணும். இங்க இவங்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அது கூட இல்லை, இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜெயலலிதா கூட எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, இவங்க மாத்திரம் இருந்திருக்காங்க. எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயுமே சொல்லட்டுமே, அவங்களுக்கு நீஸ் இருக்காங்க, அங்க போய் சொல்லட்டுமே. இதுக்காக இங்க வந்தாங்க? இது சந்தேகம் தான் கலப்புது. இவங்க அதிகார பீடத்தில் நாளைக்கு பவருக்கு வருவாங்க, வந்தா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், அதுக்காக தான் வந்திருக்காங்க. இதை விட ஒரு மோசமான முன்னுதாரணமே கிடையாது வைஸ் சான்சலருக்கு. ரொம்ப கண்டிக்க வேண்டியது. துக்க வீட்டுல அனுதாபம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுல கூட ஒரு புரோட்டோகால் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணுமா, இல்ல இது சரியான நடைமுறை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட துணைவேந்தர் அவருடைய சொந்த பொறுப்பில் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அவர் போய் இரங்கல் தெரிவிக்கிறது வேற. வைஸ் சான்சலருங்கிற முறையில் எல்லா வைஸ் சான்சலர்ஸும் ஒரு டெலிகேஷனாக போகிறதுங்கிறது சுத்தமாக வேற. இது துக்கம் விசாரிப்பது அல்ல. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இதற்கு முன்பு 2-3 முறை இருந்த போதும் உண்மையிலே எங்கே அத்தாரிட்டி இருந்துச்சுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அங்கே ஒரு தனி கேபினெட்டே இயங்கிட்டு இருந்துச்சு. அதே கண்டிக்கத்தக்கது தான். அன்னைக்கெல்லாம் எல்லாரும் கண்டிக்காமல் இருந்தாங்க உங்களுக்கு. இப்போ அதுக்காக இப்போ கண்டிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. இது அடியோடு எந்த விதத்திலையும் தொடர்பே இல்லாத அந்த இடத்துக்கு போய் இன்னொருத்தட்ட அனுதாபம், இவங்களுக்கெல்லாம் இது வருத்தம் இல்லையா, துயரம் இல்லையா, இவங்கள்ட்ட யாராவது போய் அனுதாபம் தெரிவிச்சு போனாங்களா என்ன? அது என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னொருத்தரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு கேம்பெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க. அதில் போய் கல்வியாளர்கள் சம்மந்தப்படுறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயல். இதற்கு தெளிவாக அவங்கள்ட்ட நோட்டீஸ் கேட்டிருக்காங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அவங்க சொந்த பொறுப்பில் இதை செய்யலை. துணைவேந்தர் என்ற முறையில் இது அவங்களுடைய வேலை இல்லை, அதை செஞ்சிருக்கக்கூடாது. அவங்க இலங்கை அகதிகள் தாய்நாட்டுக்கு திரும்புவது அவர்கள் விருப்பம் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. அகதிகள் முகாம்களை பார்வையிட்ட பிறகு அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. காலையில் வேறொரு செய்தியும் வந்தது. அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்வது இலங்கை தமிழ் சமூகத்திற்கும் அவர்களுக்கும் நல்லது அப்படிங்கிற கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த கருத்துக்களை எப்படி பார்க்கலாம்? அதாவது ஈழத்தமிழர்கள் தங்கள் நாட்டிலிருந்து தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டுமே தவிர நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பது அங்கே இருக்கிறவங்களுடைய எண்ணம், நம்முடைய எண்ணம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அப்படி அவர்கள் தங்களுக்கு வேறொரு நாட்டிற்கு செல்லணும், அங்குதான் தஞ்சம் தேடணும், தங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு அது தவிர ஒரு வழி இல்லை என்று கருதினால் அதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. சர்வதேச ஒப்பந்தங்களின்படி இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிற உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின்படி ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10 கொண்டாடுறாங்கல்ல, அதில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. அதன்படி அந்த ரைட் டு அசைலம் என்பது அவங்களுக்கு இருக்குது. அந்த ரைட் டு அசைலம் எப்படிப்பட்டதுன்னா, அவர்கள் இங்கு தஞ்சம் நாடி அகதிகளாக இருப்பார்களானால் அவர்களை இந்த நாட்டின் குடிமக்களுக்கு நிகரான உரிமைகளோடு நடத்த வேண்டும் என்பது இந்திய உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் எடுத்துக்காட்டியிருக்கிற விளக்கம். இங்கு சில கேள்விகள், அடிப்படையான கேள்விகள் இருக்கு. இந்த கும்மிடிப்பூண்டி இப்போ அண்மையில் வரதா புயல் ஏற்பட்ட போது 3 நாட்களுக்கு நான் நேரடியாக தொடர்புடையவங்கிறதுனால சொல்கிறேன். தமிழீழ ஏதிலியர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது 3 நாள் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை. அதுக்கு பிறகுதான் ஒரு நாளேட்டில் இந்த செய்தி வந்த பிறகுதான் அவங்க போய் தலையிட்டாங்க அவங்களுக்கு. இப்போ இன்னைக்கு நாங்கள் அங்கே போகிறோம். இப்போ இவர் போயிருக்கிறார், போனது வரைக்கும் நல்லது. அடிப்படையான சில கேள்விகள் இருக்கு. ஒன்று என்னன்னா, முதல்ல அவங்கள ஏதிலியர் அகதிகள் என்று இந்திய அரசு அங்கீகரிக்கிறதா? யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் பற்றி அவர் பேசுகிறார். எந்த நாட்டில் வேணாலும், மலேசியாவுக்கு நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா கோலாலம்பூரில் போய் இந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஃப்யூஜி ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் அந்த அட்டையை காட்டி தான் அடுத்த வேலை நடக்கும். ஆனால் இந்த நாட்டில், இந்தியாவில் எங்கேயுமே ரெஃப்யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 2 அலுவலகங்கள் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ்க்கு இருக்குது. ஒன்று டெல்லியில் இருக்கிற அலுவலகம், இன்னொன்று சென்னையில் இருக்கிற அலுவலகம். சென்னையில் இருக்கிற அலுவலகமே ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்காக. இப்போ நாங்கள் போய் அணுகி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 வேலை தான், ரெஃப்யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கள் வேலை இல்லை. யாரையாவது இங்கிருந்து கட்டாயமாக திருப்பி அனுப்பினால் எங்கள்கிட்ட நீங்கள் முறையிடலாம்.
போக விரும்பி போக விடாமல் தடுத்தால் முறையிடலாம். வேறு எந்த உதவியும் நாங்கள் செய்ய முடியாது, அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த பெசன்ட் நகர் அலுவலகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போ இவர் இதில் சொல்லியிருக்கிற செய்திகள் இருக்கு பாருங்க. முதல் செய்தி பாருங்க, இது எந்த துறை? பிரிசன் ரிஃபார்ம்ஸ், ரிஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரெஃப்யூஜிங்கிற சொல்லே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,50,000 அகதிகளுக்கான பொறுப்பு யாருன்னா அது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியதை சொல்றாரு அவர். எது? அந்த நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த வார்த்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பிரிசன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு படிச்சீங்க. ஓகே 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 ரைட். இருக்கலாம். என்ன சொல்றாருன்னா 2011ல இருந்து இப்போ நவம்பர் இடைப்பட்ட நவம்பர் வரைக்குமான அந்த கால எண்ணிக்கைக்காக சொல்றாரு. 5266 அகதிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை இலங்கையில இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. சரி சரி, நல்லது நல்லது. நான் இப்ப என்ன முக்கியமா சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கா, இந்தியாவில் இருக்கா? இஸ் தேர் எ ரெஃப்யூஜி டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கா? இல்ல. மறுவாழ்வுத்துறை ஆணையர் பொறுப்புல தான் இருக்கு. நான் அப்படி நினைச்சேன். இங்க இருக்கிறது யார் பொறுப்புன்னா ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு அகதிகிட்டையும் ஒரு அட்டை இருக்கு, அதில் வாங்கி பாருங்க. கமிஷனர் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் தான் கையெழுத்து போட்டிருப்பாரு. அவங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் அடிப்படையில் இருக்கிறாங்களே தவிர ரெஃப்யூஜின்னு கிடையாது. ஏன்னா 51ஆம் நடத்திய ஜெனீவா ஒப்பந்தத்திலோ 67ஆம் நடத்திய புரோட்டோக்கல்லையோ இந்தியா கையொப்பமிடவே இல்லை. இன்று வரைக்கும் கையொப்பமிடலை. அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. சர்வதேச ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட. இந்தியாவில் ஒரு ரெஃப்யூஜி லா வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டினுச்சு. நீதிபதி பகவதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒரு மாடல் ரெஃப்யூஜி லாவை கொடுத்துச்சு. எதையுமே இந்திய அரசு பொருட்படுத்தல. கடைசியா ஒன்று சொல்றேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த செய்தி போகணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இந்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அதுக்கு பேர். அந்த சட்டத்தில் அண்டை நாடுகளிலிருந்து வந்து 6 வருடம் இங்க இருந்துட்டாங்கன்னா அவர்கள் இந்த நாட்டு குடிமக்களாக கருதலான்னு இருக்கு. ஆனா அண்டை நாடுகள் எதுன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷம், நார்த் ஸ்ரீலங்கா, இந்த 3 நாடுகள் தான் அண்டை நாடுகளா அதில் குறிக்கப்படுது. 2வது செய்தி என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது அந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கே ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறவங்கள பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். அப்ப நீங்க அண்டை நாடு ஸ்ரீலங்காவை குறிப்பிட்ட அந்த சட்டம் இவங்களுக்கு பொருந்திடும். இல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் நீக்கணுங்கிறது தனி செய்தி. அது அதுக்காக தான் இப்போ வந்து அது செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. அதனால இங்க ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்ப, கடைசியா சொல்றேன். இதுல அவர் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள் எதுக்கோ எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கலாம் சொல்றாரு. முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, விரும்பி திரும்பி ஸ்ரீலங்கா போக விரும்புறவங்களுக்கு மிகப்பெரிய தடை இந்த ஓவர் ஸ்டேல் ஃபைன் தான். இது அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசு என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து 3 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கேற்ற ஃபைன் கட்டுங்க. 20,000, 30,000, 1,00,000 இப்படி பெருந்தொகை. விரும்பி போறோம்னு நீங்க அனுப்பிடுங்க. அப்படின்னு அகதியா கருதினீங்கன்னா எதுக்கு ஃபைன் போடுறீங்க, ஓவர் ஸ்டைல் ஃபைன்? இதுதான் இதுல முக்கியமான பிரச்சனை. அண்மையில் கூட அவங்க அதுக்காக போராடினாங்க, நாங்க இதுக்காக போராடி இருக்கிறோம். எனவே முதல்ல வந்து இந்த மிகைத்தங்கள் அபராதம் தண்டம் என்பதை அடியோடு நீக்கிட்டாலே விரும்புறவங்க போவாங்க. நீங்க எப்படி பாக்க? அதாவது இந்த ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கவங்க முன்னாடி சுமாராக 1983லேருந்து 1,50,000 பேர் வந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ வர புள்ளி விவரங்கள் படி ஒரு 60,000 பேர் கேம்பில் இருக்காங்க அகதி முகாமில். சுமாராக 40,000 பேர் வெளியில் இருக்காங்க. 40,000 பேர் வெளியில் இருக்கவங்க ஒரு மாதிரி சௌரியம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு உறவினர் இருக்காங்க, இங்கே வந்து மாதிரி ஸ்தாபிச்சுட்டாங்க. இந்த 60,000 பேர் தான் பெரிய பிரச்சனை. இந்தியாவில் எடுத்திங்கன்னா அகதிகள் பலவிதமான அகதிகள் இருக்காங்க. டிபெட்லேயும் வந்து அகதிகள் இருக்காங்க, பங்களாதேஷ்லேயும் வந்து அகதிகள் இருக்காங்க, பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க, பர்மாலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. டிபெட்டன் ரெஃப்யூஜிஸை பற்றி நான் நிறையா படிச்சுட்ருக்கேன், அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நிறையா கட்டுரைகளை எழுதிட்டுருக்கேன். திபெத்தன் ரெஃப்யூஜிஸ்லாம் இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ் இங்கே கஷ்டப்படுற மாதிரி கட்டமே படலை. காரணம் அவங்களுக்கு வெளிநாடு ஆதரவு பெரிய அளவு இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு சிம்பத்தைஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் சௌக்கியம் ஒரு மாதிரி சௌக்கியமாக தான் இருக்காங்க. அவங்க இந்த பங்களாதேஷில் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் மக்களோட கலந்துடுறாங்க நிறைய பேர். ஆனால் யார் ரெஃப்யூஜி யார் ரெஃப்யூஜி இல்லைன்னு தெரிய மாட்டேங்க, அவங்க ஓட்டுரிமை கொடுக்கணும். இந்த ஸ்ரீலங்காவில் வந்திருக்க இந்த கதிகள், அதாவது நல்ல ஒரு மாதிரி சௌரியம் உள்ளவங்க சௌரியமாக போயிட்டாங்க. 60,000 பேர் வாழ தெரியாதவர். இவங்க வந்து ஒரு ஒரு ஆட்டில் உள்ள இது அடைக்கிற மாதிரி ஒரு கேம்பில் போட்டு அகதியில் போட்டு வச்சிருக்கோம். அங்கே போய் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, வெளிநாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி கையாண்டுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ யூரோப்லேருந்து சிரியாவிலேருந்தாலும் நிறைய பேர் ஜெர்மனிக்கு வந்த உடனே ஜெர்மனி முதல்ல வந்து அவங்களாம் வரவழைச்சது
வாங்கன்னு சொன்னாங்க, கூப்பிட்ட போது பல ஐரோப்பிய நாடு எதிர்த்தன. இன்னைக்கு ஜெர்மனிக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அது இல்லாமல் இல்லைன்னு சொல்லல. கனடா தான் உலகத்திலேயே ஒரே நாடு அவங்களை வாங்க வரவேற்று மாதிரி செய்யறது. ஆனாலும் ஜெர்மனி நிதியை குறைக்கல, இல்ல நிதியை குறைக்கல. அதாவது பிரச்சனை வந்திருக்கு. இங்கிலாந்துல வந்து ஐயா சொன்ன ஒரு கரெக்ட், இங்கிலாந்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. நிறைய டிபெட்டன் ரெஃப்யூஜிஸ் இங்கிலாந்துலயும் ரஷ்யா அமெரிக்காலையும் போனவங்க 5 வருஷம் ரெஃப்யூஜியா இருந்து உங்க பேர தவறு இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் இல்லாமல் இருந்து நியாயமா ரெஃப்யூஜி ரெஜிஸ்டர் பண்ணி வந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்ரீலங்காவில் வந்து தமிழில் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற திபெத்தன் விட இவங்களாம் தமிழர்கள். இங்கேருந்து அங்கே வேலைக்கு போனாங்க, வேலையிலேருந்து இங்கே திரும்பி வந்தாங்க. இதில் என்ன திரும்பி போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவங்க வந்து சந்தோஷமா இல்லைங்க, கேம்பில் சந்தோஷமா இல்லை, 1000 ரூபா கொடுக்குறாங்க, வெளியில் போக முடியாது, நிறைய செல்ஃபோன் கூட வச்சுக்கூடாதுன்னு தடை இருக்கு. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து அதில் 3rd ஜெனரேஷன், அதாவது 3வது இது இங்கே இருக்காங்க. இப்போ அதில் இன்னைக்கு இருக்க 20 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 85 குடும்பம் அங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஸ்ரீலங்காவே பார்த்தே கிடையாது, ஸ்ரீலங்கா என்னன்னே தெரியாது. அவன் இந்தியாவில் இருக்கான், இந்திய குடிமகன். அவனை போய் அங்கே போகணும்னு சொல்லும் போது பயமா இருக்கு மனசுல அவனுக்கு. அதனால தான் தடுக்க இங்கிலாந்து செஞ்ச மாதிரி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களை சிட்டிசனாக ஆக்கிடணும்னு தான் என்னோட அபிப்பிராயம். 60,000 பேர் தான் இருக்காங்க இந்த தமிழ்நாடு, பாப்புலேஷன் 7 கோடி, எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்த போகிறது இல்லை. இதில் வந்து ஒன்னே ஐயா சொன்ன ரொம்ப கரெக்டு. இந்த இதை எடுக்கும்போது பங்களாதேஷ் ரிவ்யூஸுக்கு, பாகிஸ்தான் ரிவ்யூ, ஸ்ரீலங்காவுக்கு எந்த விதமான வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள விட இன்னும் கட்டமான நிலைமையில் வந்திருக்காங்க. 5 வருஷம் இருந்தால் சிட்டிசன். அதில் வந்து முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்தபோது ஒரு அணு கொடுத்தா, கருணாநிதி சொன்னார் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது தவறான அணுகுமுறை, அதுக்கு ஒரு சிஸ்டமே கிடையாது. பேசாமல் 5 வருஷம் இருந்தால் கொடுத்துடலான்னு சரி தான் சரியான முறை. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையோட அந்த பகுதியில் இடைக்கால குடியுரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவங்க எழுப்பிட்டு மாநில அரசு சொல்லியிருக்கு. ஆனால் அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக மத்திய அரசு இதில் அசையவே மாட்டேங்குதுங்கிறத பிரச்சனையே. செய்வாங்க நம்புவோம். குடிப்பூண்டியில 90 விழுக்காடு வீடுகள் போயிடுச்சுங்க. இவர் போயிருக்கிறார் பாருங்க, அது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் இது அழுத்தமா சொல்ல விரும்புறேன், உடனடி தேவைங்கிறதுனால எல்லாம் போயிடுச்சு. நம்பிக்கையோட முடிப்போம், செய்வாங்க நம்பிக்கையோட முடிப்போம். ரூபாய் நோட்டு சிக்கல் இன்னும் 6 மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்? எந்த ஆதார அடிப்படையில் சொல்லியிருக்கா புரியல. 6 மாதம் ஏன் 1 வருஷம் சொல்லணும்னு தெரியல, ஏன் 3 மாதம் சொல்லணும்னு தெரியல. இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் என்ன வேணால் பேசலாம். ஒரு 6 மாதம் பாரு, நாளைக்கு ஒரு 1 வருஷம் பாரு. இதில் சில விஷயங்கள்லாம் ஒரு அரசியல் அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டியது அரசியல்வாதிகளுக்கும் முக்கியம். அதான் இன்றைக்கி நடக்கிறதில்ல. இதில் வந்து அடிப்படை நோக்கம் என்ன, அந்த டிமாண்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்தியாவில் என்ன ப்ராப்ளம், 16.5 லட்சம் கோடி சர்க்குலேஷன். அதாவது இந்த பணப்புழக்கம் அது ரொம்ப அபரிமிதமாக போயிடுது. அதாவது 1912 எடுத்திங்கன்னா இந்தியாவில் பணப்புழக்கம் 10 லட்சம் கோடி. ஒரு 6 வருஷத்தில் 6 லட்சம் கோடி கூடிடுது. ஒரு இது உண்டு, கரன்சி ஜிடிபி ரேஷியோன்னு உண்டு. அதாவது கரன்சியில் இருக்க ஜிடிபி ரேஷியோ இந்தியாவில் 10.6, உலகத்திலே இந்தியாவில் தான் ஜாஸ்தி. உதாரணமாக பிரேசிலில் 2, அமெரிக்காவில் 1.5, பல நாட்டில் சைனாவில் 7. இந்த கரன்சி என்ன ஆகுதுன்னா, அதாவது கரன்சி ஜிடிபி ரேஷியோனா, கரன்சி இது ஜிடிபினா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியை கூடுறதை விட பணப்புழக்கம் 10 தடவை மேலே கூடிடுது. அந்த பணப்புழக்கம் கண்ணாப்பினான்னு கூடும்போது என்னன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எல்லா பிஸ்னஸ்லையும் பணத்திலேயே செய்யறது சாதியமாக இருக்குது. அந்த பணத்திலேயே செய்யும் போது பேங்க் வழியாக போகாது, கள்ளப்பணம் ஏறும், லஞ்சம் ஏறும், கருப்பு பணம் ஏறும். அதான் நீங்க நடக்குது. அதனால எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அந்த கரன்சி டு ஜிடிபிங்கிறது, எவ்வளவுக்குள்ள இருந்தா நல்ல கவர்மெண்ட்? நார்மலா 2.5 இருக்கலாம். அதாவது 1912 பாத்தீங்கன்னா இந்தியாவோட கரன்சி சர்க்குலேஷன் 10 லட்சம் கோடி தான். இன்னைக்கு 6 லட்சம் கோடி. எப்படி கூடி? ஏன் கூட்டினது? அரசாங்கம் திட்டம், இலவச திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க, கையில காசு கிடையாது, மாநில அரசால் ஒன்றும் செய்ய முடியாது, கடன் வாங்கணும். மத்திய அரசுக்கு அந்த பிரச்சனை நோட்டை பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பொறுப்பு இல்லாதனமா யாருன்னு சொல்ல விரும்பல நான். பொறுப்புள்ளத்தனமா இந்த மாதிரி கரன்சியை கூட்டினும் போது உலகம் ஒன்றுமே செய்ய மாட்டேன். 10.6 வந்திருக்கு. வேர்ல்டு பேங்கே இதை கண்டெம் பண்ணியிருக்கு, இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாதுன்னு. இதை பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரே வழி டிமானிட்டைசேஷன் தான். இதில் சில பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. 2வது டிமானிட்டைசேஷன் கருத்து சொல்கிறாங்க, ஏழைகள் தான் கஷ்டப்படுறாங்க, பணக்காரங்க கஷ்டப்படலைன்னு. அது உண்மையே கிடையாது. இன்னைக்கு கருப்பு பணங்கிறது பணக்காரர்களை மாத்திரம் பிடிச்சா போராது. ஏன்னா கருப்பு பணம் பரவலாக இருக்குது. பரவலாக இருக்குன்னா எல்லா இடத்துலையும் கருப்பு பணம் இருக்குது. மிடில் இன்கம் குரூப் எல்லாத்தையும் பணம் இருக்குது. நான் மிடில் இன்கம் குரூப் வீடு வாங்குறான், 6 லட்சம் 30 லட்சம் ரூபா கொடுக்குறான். பணம் எங்கேருந்து வருது? கருப்பணம் வருது. அதனால இது ஒரு பலமுனை தாக்குதல் செஞ்சதான் முடியும். எல்லாம் அவங்கள மாத்திரம் பிடிச்சிட்டு இவங்களை பிடிக்காம விடணும்னா விடவே முடியாது. ஒரு காவல்துறையில் ஒருத்தர் இருக்காரு, தினம் ஒரு 50 ரூபா டிராஃபிக் வயலேஷன் வாங்குறாரு. 100 வெயிட் வாங்கினாருன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு எவ்வளோ பணம்? அதெல்லாம் என்னது? கருப்பணம் தானே. ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் போனால் 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் இருக்கும் கொண்டு போகலான்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன? கருப்பணம் தானே. அதை யார் பிடிக்கிறது? அதனால அது கருப்பணத்தை பிடிக்க ஒரே வழி இதுதான் வழி, டிமானிட்டைசேஷன். இதனால சில கஷ்டங்கள் இருக்கே, இல்லைன்னு சொல்லலை. கட்டாயம் இந்த பிரச்சனை சீர போகிறது. அதாவது அல்டிமேட் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு 2 இல்ல தீர போறதுங்கிறது சரி. ராகுல் காந்தி சொல்ற மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் தீருமா, முன்னாடியே தீர்ந்துருமா? அதாவது இந்த தீர்றதுங்கிறது வந்து சில பிரச்சனைகள் 70 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். தீர்றதுங்கிறது அல்டிமேட் உட்டோப்பியன் எக்ஸ்பெக்டேஷன். எல்லா பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஒருத்தருக்குமே.
அதாவது எந்த அளவு தீர்றது, சகிக்க முடிய அளவு தீர்ந்திருக்கா, மக்கள் பார்க்கும் அளவு தீர்ந்திருக்கா. அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன? லஞ்சத்தை குறைக்கணும். லஞ்சத்தை எப்படி குறைக்க முடியும்? பணப்புழக்கத்தை குறைச்சா லஞ்சத்தை குறைக்க முடியும். பணப்புழக்கத்தை குறைக்கும் போது இப்போ உண்மை உதாரணம் சொல்றேன், ஒரு வீடு வாங்க போறீங்க, 60 லட்ச ரூபா சொல்லலாம், 30 லட்ச ரூபா கேஷ் கொடு, 30 லட்ச ரூபா செக் கொடுங்கலாம். உங்க கையில் 30 லட்ச ரூபா கேஷே இருக்காது, எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. உடனே ஆட்டோமேட்டிக்காக வீடு வேலை குறைஞ்சு போயிடும். அதுதான் எதிர்பார்க்குறாரு. அதில் வந்து சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கணும், இல்லை அறிவிச்சு செஞ்சுருக்கணும், முன்னாடியே செஞ்சு எல்லாம் ஒரு அடவுகளை காட்டாது, ஒரு அடிப்படை பண்ணலாம் பண்ணணும், அடியோட வெறுக்கணும், அடிக்கணும். அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு, தவறு இல்லை. அடியோடு அடிக்கப்பட்டிருக்குங்கிற அதாவது ஐயா சொன்னதுக்கு மோடியே அண்மை உரையில் ஒரு திருத்தம் கொடுத்துருக்காரு. இந்த 16.5 லட்சங்கிறதெல்லாம் இல்லை, மன் கி பாத்தில் கடைசியாக 20 லட்சம் அவரே சொல்கிறார். எப்படி திடீர்னு இது உயர்ந்துச்சுன்னு கூட ஒரு கேள்வி எழுந்திருக்கு. 16 லட்சம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி இந்த கரன்சி புழக்கத்தை பற்றி அவர் சொல்கிறது அவ்வளவையும் மாற்றுறது சுலபமான வேலை இல்லைன்னு அந்த 20 லட்சத்துக்கு போயிடுச்சு உயர்வு. ஏன்னா இவங்க சொன்ன கணக்குப்படி ஏற்கனவே வந்து சேர்ந்துடுச்சு. இன்னும் மிச்சம் வெளியில் பணம் இருக்குதுன்னு சொல்லணும்னு சொன்னாலே அந்த எண்ணிக்கையை உயர்த்தி ஆகணும். மொத்தத்தில் இது என்னென்னா, மக்களிடம் சேமிப்பாக இருக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் அவங்க அன்றாட புழக்கத்தில் செலவு பண்ணக்கூடிய தொகை முழுவதையும் இந்த வங்கி சுழற்சிக்குள்ளே கொண்டுட்டு வந்து இதை பூரா நிதி மூலதனமாக மாற்றுவது, பங்குச்சந்தை சூதாட்டத்தில் பன்னாட்டு இந்நாட்டு பெருங்குழுமங்களுடைய முதலீடாக மாற்றி கொடுக்குற ஒரு முயற்சி தான் இது. எல்லோருக்கும் வந்து பேங்க்கில் போட்டு தான் செலவு பண்ணணுங்கிறது சாதாரண மக்களுக்கு அது அவசியமே இல்லை. அவங்களுக்கு தேவைன்னா பயனிடும், தேவையில்லைன்னா போகட்டும். இப்போ என்னுடைய பணத்தை நான் வைத்திருக்கிற சேமிப்பை நான் 2000 எடுப்பதாக இருந்தால் அல்லது 500 ரூபாய் எடுப்பதாக இருந்தால், ஒரு 500 ரூபாய்க்கு போய் நின்னோம்னா சாரி நோ கேஷ் இதில் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்மில் போட்டுக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு. இப்போ எல்லாத்துலேயும் கேஷ்லெஸ்ஸுங்கிறது தான் வந்துடுச்சு உங்களுக்கு. இந்த நிலைமையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க, ஏன்னா இந்த அளவு தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுவே இப்போ மொரார்ஜி ஆட்சி காலத்தில் 78ல் அவங்க டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது பெரும்பாலும் அது சாதாரண மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லைங்கிறது மட்டும் இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போச்சு உங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த ரூபாய் நோட்டுக்கு இருந்த மதிப்பு வேற, இன்னைக்கு இருக்கிற மதிப்பு வேற. ஆமா, சதவீதமா அதிகங்கிறதான அவருடைய கருத்து. சதவீதம் அதிகங்கிறத ஜிடிபி வந்து 2லேருந்து 2.5% இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல கவர்னன்ஸுக்கான அடையாளம். ஆனா இப்ப 10% மேல இருக்குது அப்படிங்கும்போது வளர்ச்சியை தாண்டி பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகமாவதற்கே நோட் அடிச்சு கொடுக்கறது மத்திய அரசோட முடிவு தானே உங்களுக்கு. ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் விழக்கூடிய பற்றாக்குறையை சரி கட்டுவது எப்படின்னா நோட்டடிப்பதன் மூலமாக சரி கட்டுறாங்கன்னு அர்த்தம். இது பணவீக்க உயர்வுக்கு தானே வழிவகுக்கும். பணவீக்கம் தானே இதனால் அதிகரித்து போகும் உங்களுக்கு. இந்திய அரசே பணவீக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கும் போது இது சரி பண்ணணும்னா அவங்க எடுக்கக்கூடிய, அவர் சொல்றாருல ஹார்ஷ் டிசிஷன்ஸ், கடுமையான முடிவுகளை அரசு எடுக்க வேண்டியிருக்குன்னு. கடுமையான முடிவுகள் என்னென்ன? 1, வராக்கடன் யார் பாக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறது நிறுத்துங்க, அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுங்க. நீங்க உண்மையில என்னன்னா 1,00,000 கோடி ரூபாய் வராக்கடன் ரத்து செய்யப்படுது, நீக்கப்படுது. முன்னாள் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜன் சொல்றாரு, இந்திய அரசு ரத்து செய்திருக்கிற வராக்கடன் தொகையை வைத்துக்கொண்டு 1,00,000 கோடியை வைத்துக்கொண்டு 1,00,000 மாணவர்களுக்கு தொடக்க கல்வியிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்க முடியும். அவர் கணக்கு சொல்றாரு உங்களுக்கு. அப்ப இவங்க மனித வளத்தை காட்டிலும் முதல் வளத்தை தான் பெருசாக மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு. வளர்ச்சி என்பதே இந்த முதலீடுகளை வளர்ப்பதும், ஏதோ முதலாளிகள்லாம் நாட்டுக்காக தியாகம் பண்றவங்க, அவங்களுக்குள்ள கடன் ரத்து பண்ணாதான் அவங்க தொழில் நடத்த முடியும். தொழில் நடத்தினாதான் நமக்கு வளர்ச்சி வரும், வளர்ச்சி வந்தாதான் வேலை வாய்ப்பு வரும் என்று ஒரு சுற்றி வளைத்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை. இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள் யாரை பாதிச்சிருக்குன்னா, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கருப்பு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இருக்கிற பையில கை வைக்கிறேன், எல்லா இதையும் இது பண்றேன்னு சொன்னா நாடு பூரா தவிக்குது. எங்களுக்கு இதுல என்ன நிலைவு ஏற்படுது? எல்லா பணவியலுக்கும் அடிப்படையாக இருப்பது பொருளியல். பொருளியல் பெருக்கம் இல்லாமல் பணவியல் சித்து வேலைகள் மூலம் சரி செய்யவே முடியாது உங்களுக்கு. அப்ப பொருளியல் பெருக்கம் என்னாச்சு உங்களுக்கு? உழைக்கிற நேரத்தில், வண்டி எடுக்கிற நேரத்தில், கடையில் வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய நேரத்தில் வங்கி வாசலில் போய் நின்றுட்டு இருக்கிறான். தினம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வங்கி வாசல் நிற்கணும். நின்னாலும் அது முடிவா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது உங்களுக்கு. போடுறதுக்கு கட்டுப்பாடு, எடுக்கிறதுக்கு கட்டுப்பாடு, பழைய நோட்டை மாத்துறதுக்கு கட்டுப்பாடு. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவர் சொன்ன ஒரு தர்க்கம் அடிபட்டு போச்சு. எப்படி? இந்த 1000-500 ரூபாய் நோட்டை திரும்ப பெற்றுக்கொண்டு, அதுவும் புழக்கத்தில் இருக்கிறதுல 85 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மதிப்புள்ள அந்த கரன்சியை திரும்ப பெற்றுக்கொண்டு
பதிலுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னா அதற்கான எந்த தயாரிப்பும் செய்யப்படலை, எந்த ஆயத்தமும் இல்லை. அவங்க சொன்னார் முதல்ல 3 நாள்னாங்க, 1 வாரம்னாங்க, 50 நாள்னாங்க. இந்த 50 நாள் முடிய போதுன்னொன்னே இப்போ இவர் எதிர்க்கட்சி தலைவர் 6 மாதம் சொல்றாரு. 6 மாசமா என்னன்னு நமக்கு தெரியும், அதுவும் உறுதி கிடையாது. இது அவங்க பாஜக அரசு சொல்லணும் எவ்வளவு நாள் ஆகும் இது தீர்றதுக்குன்ட்டு. என்ன முக்கியம்னா இதன் செய்வதன் மூலமாக சந்தை சுருங்கிடுச்சு, பொருளியல் உற்பத்தி பாதிக்கப்படுது, மக்கள்கிட்ட இருக்கிற வாங்கும் திறன் பாதிக்கப்படுது. அப்ப அடிப்படையிலே பொருளாதார தகர்வுக்கு இது வழிவகுக்குமே தவிர பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கோ பாதுகாப்பதற்கோ இது வழிவகுக்காது. 2-3 விஷயம். ஒரு சில பேர்ட்ட எடுத்த நடவடிக்கை மூலமாகவே இதை சரி செஞ்சிருக்க முடியும். கொடுத்த வாராக்கடன், அந்த அடிப்படையில் தள்ளுபடி, இதெல்லாம் செஞ்சிருந்தாலே இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று உற்பத்தி. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு போய் இப்போ வங்கிகள்லையும் ஏடிஎம் மையங்கள்லையும் அவங்க கீழே நிற்க வேண்டியதாக இருக்கு. அதனால பாதிக்கக்கூடிய உற்பத்தி. 3வது, இந்த அளவுக்கு பணத்தை திரும்ப கொடுத்துருக்கணுமா, திரும்ப பெற்ற அளவுக்கு பணம் அச்சடிக்கப்பட்டு கொடுத்துருக்கணுமா சந்தைக்கு? இதில் 3 பாயிண்ட் இருக்கு. ஐயா சொன்னதில் வாராக்கடன் வேற, கருப்பு பணம் வேற, அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை விட்டுவிடலாம். அதோட இன்னைக்கு அடிப்படை லஞ்சத்தை ஒழிக்கணும். லஞ்சம் வந்து நாட்டையே ஒரு அரிச்சிட்டு இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கணும்னா கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கருப்பு பணம் ஒழிக்கணும்னா பணப்புழக்கத்தை குறைக்கணும். அது ஒரு அடிப்படை. கருப்பு பணம் சொல்றீங்க இல்லையா, ராகுலுடைய ஸ்டேட்மெண்ட் வெறும் 6% கருப்பு பணம் மட்டுமே ரொக்கமாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றவை அனைத்தும் தங்கத்திலும் வீட்டு மனைகளிலும் சுவிஸ் வங்கியிலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரைட். அவர் சொல்றது அதுல 6% எந்த அளவில் அவர் புள்ளி வரலாம் வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு. அதே ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருந்தால் நம்புவேன். ராஜிக் அவர் சொன்னால் நான் நம்ப தயாராக இல்லை. அதனால் அது தவறு அவர் சொல்கிறது. 2வது வந்து இதில் உண்மை, அதாவது கருப்பணங்கிறது ரொக்கமாகவும் இருக்கலாம், வீடாகவும் இருக்கலாம், தங்கமாகவும் இருக்கலாம். அதில் வந்து படிப்படியாக தான் செய்யணும். முதல் அடி வந்து இதில் கேஷை குறைக்கிறாங்க. கேஷை குறைச்ச உடனே அதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படும். இந்த ரியல் எஸ்டேட்டில் தாக்கம் ஏற்படும், கோல்டில் தாக்கம் ஏற்படும். அதான் அடுத்தது பினாமி லேண்டை பிடிக்க போகிறார். அதான் இவர் சொல்லியிருக்காரு, தொடக்கம் இது முடிவு இல்லை. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இந்த கருப்பணத்தை ஒழிக்கிறது 6% பணம் தான் கருப்பணம் இருக்கிறது தவறு. பரவலாக நாடு முழுக்க எல்லாத்துலேயும் கருப்பணம் இருக்குது. ஒரு சாதாரண மிடில் ஈஸ்ட் இன்கம் குரூப்பில் இருக்கவங்க ஒரு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து கருப்பணம் கொடுத்து வீடு வாங்குறாங்க. எப்படி முதலாளிகிட்ட இருக்காங்க? அது இல்லை, எல்லாத்துலேயும் பரவலாக கருப்பணம் இருக்குது. அதனால முதலாளிகள்ட்ட மொத்தமாக நாட்டுடைய கருப்பணத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகளுடைய கருப்பணத்தையும் சாதாரண மக்களுக்கு பெரும் முதலாளிகள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண மக்கள் 1000 பேர் இருக்காது. கூட்டி பார்த்தீங்கன்னா அதை விட இது கூடுதலாக இருக்கும். அதனால அதை மாத்திரம் பிடிச்சா ஒன்றுமே நடந்து ஒன்றே சங்கமே விஷயமே நடந்திருக்காது. 1வது. 2வது வந்து இந்த வாராக்கடன் அதாவது பிடிச்சிருந்தா பிரச்சனை சரிப்படுத்த. வாராக்கடன் ஏது வருது? தொழில் நலிவுடனால ஏற்படுறது, நஷ்டம் ஏற்படுறதுனால கொடுக்க முடியல அவங்களுக்கு. அதில் லஞ்சம் இருக்கலாம், ஃப்ராட் இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்போ அம்பானி இருக்காரு. அம்பானி வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் வந்து கிருஷ்ணா கோதாவரி பேசின் எடுக்கிறாங்க. அம்பானியோட குரூப் வந்து இது நம்ம ஓஎன்ஜிசியோட அரசாங்க நிறுவனத்தவங்க அவங்களோட கேஸை வந்து அவங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிட்டாங்கன்னு கேஸ் நடக்குது. மன்மோகன் சிங் காட்டில் அந்த கேஸ் வந்தபோது இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இப்போ மோடி வந்த உடனே அதை எடுத்து அம்பானி மேலே 10,800 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. எப்படி எங்கள் அரசாங்கம் எடுத்துகிட்டு போனீங்க? இதோட இது அம்பானி. அதனால் இந்த அரசாங்கம் வந்து பணக்கார துணை போடுறதுலாம் தவறே இல்லை. எல்லாம் நீங்கள் பயந்து ஓடிட்டு இருக்கவங்க, அங்கே ஏழை இல்லை, பணக்காரன் தான் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. பஞ்சபுரம் தான் ஓடிட்டு இருக்காங்க. உற்பத்தி இழப்பு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? உற்பத்தி இழப்புல ஓரளவு உண்மைன்னா உற்பத்தியை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், 1 மாதம் 15 நாள் உற்பத்தியெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு தொழிற்சாலைகள் ஒன்றுமே மூடலை, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட்ல கட்டடம் கட்டுறதை கொஞ்சம் கருப்பணத்தை வச்சே பாய்ப்பாங்க. கருப்பணம் இல்லை, அவங்களால நடக்க அது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த உற்பத்தி இழப்பு இல்லை. நீங்க கோடிக்கணக்கான மக்கள் வங்கிகள்லையும் ஏடிஎம் மையங்கள்லையும் தினந்தோறும் கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. பணம் சேஞ்சஸ் கிடைக்காததுனால அவர்களால் அந்த தொழில் செய்ய முடியாம ஏற்பட்டக்கூடிய உற்பத்தி இழப்புங்கிறது 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வருகிற போது அது நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில ஜிடிபியில தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இது வந்து ஒரு பிரச்சனை. 1 மாசம் அதாவது முதல்ல எல்லாருமே சொல்லிருக்காங்க, மோடியும் சொல்லிருக்காரு. அதுல சில பிரச்சனை வரும். நெடுநாளைய நன்மைக்காக கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அது வந்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஏழைகள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, நான் பேங்க்ல போனோன்னா ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் நேற்றுக்கு, சார் யாருன்னு தெரியாது எனக்கு, எங்கிட்ட வந்தாரு, இந்த சீஃப் செக்ரட்டரி பிடிச்சி போட்டு இந்த மாதிரி ஆள்கள்லாம் பிடிச்சி போடணும் சார், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சார். அதாவது நாட்டில் வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு யாரான இந்த கருப்பணத்தை ஒழிக்க மாட்டாங்களா, லஞ்சத்தை ஒழிக்க மாட்டாங்க, அதான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஏழைகள் இடத்த பெரிய எதிர்ப்பே இல்லை. ஏழைகள்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் ஏழைகள்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு. அவங்க படிச்சவங்களோட புத்தி, அவங்களோட பேசி பார்த்து தெரியும் புத்தி கூர்மை. நாட்டில் எதிர்ப்பே கிடையாது. இதுக்கு நிறைவு செய்யணும் நிகழ்ச்சியை. ஏழைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீண்ட கால பலனுக்காக இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக கஷ்டத்தை வந்து நம்ம பொறுத்துக்கணும். ஒருவேளை ஏழைகள் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு செய்தி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, டிமானிட்டைசேஷன்ல இந்த நோட்டை கொடுத்து வேற நோட்டு கொடுப்பறதுக்கான எந்த முறையான தயாரிப்புகளும் செய்யப்படலைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 2, 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டா இருந்தா பதுக்குவாங்க என்று சொல்லி செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டில்
இப்போ பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 2000 ரூபாய் நோட்டு பதுக்குவதற்கு எளிதாக இப்போ கடைசியாக எடுத்திருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு தான். எனவே இது நேரடியாக அந்த விளைவை தரலை. இது பதுக்கிறது இன்னும் எளிதாக போச்சு அவங்களுக்குங்கிறத அடிப்படை காரணம். உண்மையில் செய்ய வேண்டியது என்பது கருப்பு பணம் எந்த வகையிலெல்லாம் வெறும் அயல்நாட்டில் பதுக்கப்பட்ட கருப்பு பணம் அது கொடுத்த உறுதிமொழியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. இன்னைய வரைக்கும் அதை பற்றி திரும்ப பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் 90% கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் கேஷாக இல்லாமலே கிடக்கக்கூடியது உண்மையில் பார்க்க போனால் சாதாரண மக்கள்கிட்ட வரி செலுத்துகிற அளவுக்கு வருமானம் இல்லாத மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூலியை பாதிச்சிருக்கு, சிறு வணிகத்தை பாதிச்சிருக்கு, கையேந்தி பவன்னு சொல்லக்கூடிய கடைகளை பாதிச்சிருக்கு. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் தான் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த முறையில் பார்த்தா இந்த நடவடிக்கை எதிர்க்கப்பட வேண்டியதுதான். இவர் சொல்ற மாதிரி அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தீர்மோ தீராதோ அது தெரியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.